பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுவான் என்று பைபிள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டாரனாக்கா அந்த ஒரு வார்த்தைக்கு எதிர்மாறாக ஆபிரகாம் பேசவே மாட்டான். ஊர் என்ற பட்டணத்தில் அவன் இருந்தான். தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு அவன் எல்லாவற்றையும் விட்டு தேவன் சொல்ல இடத்துக்கு அவன் போய்விட்டான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் கண்ணால பார்த்தான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இல்லை? எதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில பெருமை? எதுக்காக தேவனிடத்துல நம்ம பேச முடியல? எதுக்காக தேவனிடத்துல நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியல என்றால் நம்மளுக்கிட்ட கீழ்ப்படிதல் இல்லை. முதலாவது கீழ்ப்படி, நெக்ஸ்ட் தான் மேல்படி. இல்ல நான் மேல்படிக்கு தான் போவேன்னு சொன்னால் ஆகவே ஆகாது, கீழே விழுந்து விடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவ சமூகத்துல வந்து தேவன்கிட்ட நம்ம என்ன ஆக வேண்டும்னா சரண்டர் ஆக வேண்டும், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். நீ கீழ்ப்படினால்தான் உன் பிள்ளைகள் கீழ்ப்படியவாங்க. நீ வேதத்தை வாசித்தால்தான் உன் பிள்ளைகள் வேதத்தை வாசிக்குவாங்க. நீ முதலாவது தேவனை தேடினால்தான் உன் பிள்ளைகள் தேவனை தேடுவாங்க. நீ தேவனோடு கூட பேசுற பிள்ளைகளாக இருந்தால்தான் உங்க பிள்ளைகளும் தேவனோடு கூட பேசுவாங்க. உங்களுக்கே கீழ்ப்படிதல் என்றால், நீங்களே தேவனை தேடவில்லை என்றால், நீங்களே தேவனோடு கூட உறவாடவில்லை என்றால் உங்க குடும்பத்துல யார் அப்படி இருப்பாங்க? யாரால் இருக்க முடியும்? நம்ம கீழ்ப்படிதல், தேவன்கிட்ட நம்ம கீழ்ப்படிய வேண்டும். எல்லாவற்றையும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். எல்லா காரியங்களும் நமக்கு தேவன்கிட்ட நம்ம சொல்ல வேண்டும். மனுஷனுடைய ஆலோசனையில் எந்த காரியமும் நம்ம செய்யக்கூடாது. தேவனுடைய ஆலோசனையில் எல்லா காரியங்களும் நம்ம செய்துகிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த நேரத்தில் தேவன் நம்மளோடு பேசிக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், முதலாவது ஆபிரகாம் என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படியுவான். இன்னைக்கு நீங்க கீழ்ப்படுறீங்களா? நம்ம கீழ்ப்படுகிறோமா? 1 சாமுவேல் 15:22 சொல்லிக்கொண்டு, பலிய பாக்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று பைபிள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாமே கீழ்ப்படியலாம். தேவனோட ஆசீர்வாதத்தை நம்ம பெறலாம். எத்தனோ ஆசீர்வாதத்தை நம்ம எழுந்து விட்டு இருக்கிறோம். இனிமேல நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம தேவன் அவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததை வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது நம்ம ஆச்சரியமாக இருக்கும். அப்போ ஏன் நம்மளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடை என்றால் நம்ம கீழ்ப்படிதல் இல்லை. இந்த நேரத்தில் நம்ம கீழ்ப்படியெல்லாம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.